இந்த சோஃபான்னு சொல்கிற இடத்துல ஒன்று பார்க்கல, திருமாவளவன் வந்து நீ கொடுத்துருக்காரு, உதயநிதி எங்களுக்கு சொல்லலைன்னா நான் மன்னிக்கணும். ஒரு கேடுகட்ட வந்து திருமாவளவன் இருந்தா உங்கள் காதுக்கு வந்தோடனே யாரை பார்த்து அந்த வார்த்தையை நீ சொன்ன சோஃபா செட்டு நாங்கள் முன்னாடி ஆர்டர் பண்ணணும் வந்து ஏன் உதயநிதி ஸ்டாலின் கேட்கறதுக்கு தைரியம் கிடையாது? நீ சரியான ஆண்மகனாக இருந்தால் உதயநிதி ஸ்டாலினை போட்டு என் ஆஃபீஸ்க்கு சோஃபா வரும்போது நீ எப்படி இந்த வார்த்தையை சொல்லுவ? அவர் செய்தியாளர்களை சந்தித்து சொல்லியிருக்கிறாரு, சோஃபா வந்து நான் முன்னாடியே ஆர்டர் பண்ணால் அப்போ வந்து உங்களுக்கு தான் குத்துதுன்னு அர்த்தம். முஸ்தபான்னு வந்து ஒருத்தர் சனாதனத்தை ஒழிச்சிரும்னு சொல்லி பேசினார்ல. இப்போ நான் கேட்குறேன், டிவிக்கா ஏன் வந்து டிஎம்கேவுடைய பி டீமாக இருக்காது? இது ஏன் திமுகவுடைய பி டீம் வந்து விஜய் இருக்காதுன்னு கேட்குறேன்னா, அவங்களுடைய கூட்டணி கட்சி தான் நீ வந்து உனக்கு ஆதரவு கொடுத்து அவங்க போட்ட பிச்சையில் தான் நீ வந்து நீங்கள் ஆட்சி நடத்துகிற. ஏற்றுக்கிறீங்களா? ஏன்னா அவர் பேசிட்டு உடனே வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. இதுல பதில் ஏதாவது வந்துருமோ அப்படிங்கிறதுனாலே கிளம்பிட்டாங்க. உண்மைதான் மேடம். இதுக்கு மேல வந்து நான் ஓப்பனா சொல்றேன், விஜய்க்கே ஒரு பெரிய அசிங்கம் தான். நீங்க இன்னைக்கு அந்த 10 பேர் ஆதரவு எடுத்துட்டு அந்த ஆதரவு கொடுத்துட்டு அவங்க வந்து வெளிநடப்பு செய்யறதே வந்து தவறா நினைக்கணும். செருப்பு கைட்டி அடிச்ச மாதிரி சிஎம். இது நான் வந்து டிவியில லைவ் பார்க்கும்போது மக்கள் கூட, அவர் ஓட்டு போட்ட மக்கள் கூட அவசரப்பட மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து அதை பண்ணலைன்னா கூட வந்து மக்கள் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை போதை கலாச்சாரம், டாஸ்மார்க், பெண்கள், இந்த 3 விஷயத்தில் லான் ஆர்டர் மட்டும் விஜய் சரியா கையாண்டால் நான் இப்போ கூட சொல்றேன், மக்களுடைய ஆதரவு விஜய்க்கு தான். வருங்காலத்தில் கூட நீங்க எழுதி வச்சுங்க, விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் தான் போட்டியா இருக்கும், பிஜேபிக்கும் டிவிகேக்கு தான் போட்டியா இருக்கும். இது உண்மை நான் சொல்றது. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் முகமது அத்தாவுல்லா நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் சார். இன்னைக்கு அரசியல் களம் அப்படிங்கிறது வந்து ஒரு புதிய ஆட்சிக்கான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தான் மக்கள் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு வாக்களிச்சிருக்காங்க தாவேகாவுக்கு. இன்னைக்கு அடுத்தடுத்த அதிரடியான உத்தரவுகள் வந்து அரசு கிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கு. இதுல முக்கியமாக எல்லா அலுவலகங்களிலுமே வந்து இந்த பத்திரப்பதிவாகட்டும் இல்ல மற்ற வேலைகளுக்காக மக்கள் வந்து அரசு அலுவலகங்களை நாடும் பொழுது இதில் எந்த விதமான அந்த சிவப்பு நாடா முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான எந்த அளவிலுமே கொஞ்சம் கூட இருந்தா கூட அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான நடவடிக்கை இன்னைக்கு போட்டிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? சிவப்பு நாடா முறைனா அது எப்படி? முதல்ல டிவிகேக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா 70 ஆண்டு காலம் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி பண்ண இடத்துல ஒரு புது கட்சி, அதாவது மக்கள் வந்து விரும்பிய அந்த கட்சிக்கு வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஸோ மக்களுடைய அந்த ஆதரவை வந்து நம்ம வந்து புறக்கணிக்க கூடாது. இப்போ அறிவிப்புகள் வருது நீங்க சொன்னீங்கன்னா வந்து இது வந்து எல்லா அரசாங்கமும் வந்து பதவி ஏற்றவுடனே ஒரு இயல்பு தான் இந்த மாதிரி அறிவிப்புகள் வந்து வர்றதுக்கு. ஒரு அறிவிப்புக்கு மட்டும் நான் வந்து என்னுடைய வாழ்த்து சொல்லி ஆகணும். முதல் அறிவிப்பு 717 டாஸ்மார்க்கை வந்து மூடினார் பார்த்தீங்களா, உண்மையாலுமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா வந்த அந்த நடவடிக்கை. இரண்டாவது வந்து பெண்களுக்கு எதிராக அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு சிறப்பு படை போட்டாங்க பார்த்தீங்களா, சிங்கப்பெண். அது வந்து நிச்சயமாக வந்து வரவேற்கத்தக்கது ஒன்று. இப்போது ஒரு கவர்மெண்ட் வந்து வருதுன்னா மேடம், அதாவது யாராக இருந்தாலும் சரி, எனக்கு பிடிக்காதவங்களாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி, அதை நம்ம எடுத்த உடனே வந்து கவர்மெண்ட் வந்து 3வது நாளே இதை பண்ணிடணும் அதை பண்ணணும், முதல் கையெழுத்தே வந்து ஏன் போடலை, நீங்கள் மக்களுக்கு ஏன் வாக்குறுதி கொடுத்தது நிறைவேற்றலைன்னு வந்து நம்ம வந்து அது பின்னாடி வருவோம். ஸ்டாலின் சொல்கிறீங்களா? நான் சொல்லலை. ஏன் ஒன்றுனா வந்து ஒரு கட்சி வந்து என்ன வந்து ஒரு ஆட்சிக்கு வந்துருக்குது புதுசாக 2 வருஷத்தில் தூங்கின ஒரு கட்சி இன்னைக்கு ஒரு ஆட்சியில் மக்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்கன்னா அவங்களுக்கு தேவை கால அவகாசம். அந்த கால அவகாசம் என்ன, இது ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வருவாங்கன்னா, விஜய் அவர்களே நினைக்கல நான் சிஎம் ஆகுன்னு சொல்லி. அவர் அதனால என்ன பண்ணிட்டாருன்னா வந்து தேர்தல் வாக்குறுதி வந்து அள்ளி வீசினார், வரமாட்டாருன்னு நினைத்து. ஆனால் மக்கள் வந்து விருப்பப்படி அவர் வந்து உள்ளே வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் மறந்துருக்க கூடாது. அவர் தான் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணார்னா, கஜானால பணம் இருக்குது கொடுக்க மனம் இல்லைன்னு சொல்லி அப்போதைக்கு வந்து இவர் வந்து ஆளுங்கட்சி அந்த ஸ்டாலின் வந்து விமர்சனம் பண்ணார். இன்னைக்கு சட்டசபையில் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா வந்து வெள்ளை அறிக்கை விடுறேன், ஏன் உன்ன வந்து கஜானால பணம் இல்லை, இதுதான் வந்து என்ன இருக்கு இல்லைன்னு பார்த்துட்டு நான் வந்து கஜானாவே வலிச்சு தொடச்சி எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ என்ன திட்டங்கள் பண்ணலாம், என்ன மாதிரியான மக்களுக்கு வந்து நல்லது செய்ய முடியும், நடவடிக்கை எடுக்க முடியும், வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு இருக்கு இல்லைங்கிறத உங்களுக்கு வெளிப்படையாக அறிக்கை கொடுக்குறேங்கிறாரு. இது நல்ல விஷயம் தானே. அதாவது அதிமுக 10 வருஷம் ஆண்டபோது அப்போ வந்து ஸ்டாலின் சொன்ன ஒரு விஷயம் இதுதான்.
திருப்பி அவர் ஆட்சிக்கு வந்தோடனே வந்து இன்னைக்கு ஜீரோலேருந்து நான் இவ்வளோ தூரம் வந்தேன்னு வந்து சொல்கிறாரு. இப்போ ஸ்டாலின் தொடச்சிட்டு போன இடத்துல வந்து என்ன சொல்கிறேன்னா கஜானாலாம் நாங்களாம் வந்து நல்லா வளமாக தான் வச்சுருக்கிறோம்னு சொல்லி. அதாவது எதனால் வந்து சொன்னால் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட். இதை தான் விஜய் வந்து பண்ணியிருக்கிறாரு. விஜய் வந்து நல்லது பண்ணுறாருன்னா ஏன் ஒன்றா 10 லட்சம் கோடி கடனுன்னு வந்தவங்க தான் அறிவிச்சிக்கும் போது இவர் வந்து அந்த இடத்துல வந்து என்னென்னா வந்து ஆட்சிக்கு வந்துடணும் வரமாட்டோன்னு தான் அவர் அறிக்கை விட்டார். நான் வந்துட்டார். இப்போ வந்த வலையில் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சிக்கிக்கிட்டார். முதல்ல ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் மேடம், இமேஜ் விஜய் ஒருத்தரால், ஏன்னா இனி வந்து அவர் நடிகர். இன்றைக்கி வந்து என்னென்னா அந்த வந்து மக்கள் எல்லாமே என்னென்னா அவர் ஒரு முகத்துக்காக தான் ஓட்டு போட்டாங்க தவிர இது வரலாறுலேயே வந்து பார்க்க போனீங்கன்னா செலவே பண்ணாதவன் எம்எல்ஏ ஆகிட்டு இருக்கிறான். பணம் கொடுத்தவனை கூட வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடாமல் இன்றைக்கி ஆக்கியிருக்கிறாங்கன்னா இதை வந்து ஒரு எனக்கிட்ட ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா இனி வருங்காலத்தில் வந்து பணத்துக்கு வேல்யூ இல்லைன்னு வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும், அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏன்னா இது வந்து நான் வரவேற்கிறேன். பணத்தை வாங்கிக்கிட்டு இன்றைக்கி வந்து பணம் கொடுக்குறவனுக்கு ஓட்டு போட மாட்டோன்னு வந்து மக்களுடைய அதை நம்ம மதித்து தான் ஆகணும். ரெண்டாவது வந்து ஆட்சிக்கு வந்து இவர் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் வந்து பார்க்க போனால் வந்து அது வந்து நான் போன இதில் கூட வந்து சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆண்டுடைய பட்ஜெட் வந்து பார்க்க போனீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட்டு 4.39 லட்சம் கோடி. நான் சொல்கிறது 2024 25 பட்ஜெட். ஆனால் விஜய் கொடுத்த வாக்குறுதி வந்து பார்க்க போனீங்கன்னா அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே கணக்கு பண்ணால் 12 லட்சம் கோடி வந்து வருது. இதை வந்து அவரால் எப்படி நிறைவேற்ற முடியும்? நான் இப்போ கூட சொல்கிறேன். நான் அதனால் வந்து விஜய் வந்து சிஎம் மேலே வந்து நான் ப்ரெஷர் போட விரும்பலை. நான் இப்போ கூட சொல்கிறேன், ஒரு குடிமகனாக சொல்கிறேன், அவருக்கு தேவை அவகாசம். இந்த அவகாசம் நீங்கள் நினைக்கிற மாதிரி 100 நாள் 90 நாள்லாம் கிடையாது மேடம். சாதாரண விஷயம் கிடையாது. நல்லது மக்கள் எனக்கு கேட்டால் மக்கள் கூட அவர் ஓட்டு போட்ட மக்கள் கூட அவசரப்பட மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து அதை பண்ணலைன்னா கூட வந்து மக்கள் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை போதை கலாச்சாரம், டாஸ்மார்க்கு, பெண்கள். இந்த 3 விஷயத்தில் லான் ஆர்டர் மட்டும் விஜய் சரியாக கையாண்டால் நான் இப்போ கூட சொல்கிறேன் மக்களுடைய ஆதரவு விஜய்க்கு தான். ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன ஒன்றா வந்து இன்றைக்கி நேற்று வந்து சட்டசபையில் உதயநிதி ஸ்டாலின் பேசினதை நான் வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோஃபா மேட்ரு. ஆமாம், புஷ்பா படம் மாதிரின்னு சொல்லும்போது நிறைய பாமர மக்களுக்கு அது புரியல என்ன ஏதுன்னு. புஷ்பா படத்தில் வந்து ஒரு சிஎம்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சோஃபாவில் வந்து என்ன பண்ணுவாங்க, பணத்தை வந்து கட்டுக்கட்டாக கொண்டு போவாங்க. அதாவது கிணற வெட்ட போய் பூதம் கிளம்புன கதையாக நேற்று சட்டசபையில் என்ன சொல்கிறாரு உதயநிதி ஸ்டாலின், புஷ்பா படம் மாதிரி வந்து இந்த சிஎம் இருக்காரு. நல்லா ஒன்று சொல்கிறாங்க. கூட்டணி கட்சி யாரு? விசிகாவுடைய கூட்டணி கட்சி திமுக. இன்னைக்கு திமுக வந்தாலும் சரி, கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, ஐயுஎம்எல் இருந்தாலும் சரி, இன்னைக்கு யாராக இருந்தாலும் வந்து சொல்லினது என்ன சொன்னாங்கன்னா வந்து நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சொன்னாதான் நாங்கள் செய்வோம்னு சொன்னாங்க. அப்போது தீய சக்தின்னு சொன்ன விஜய் எதனால் வந்து அவங்க ஆதரவு வாங்கினார்? இந்த சோஃபான்னு சொல்கிற இடத்துல ஒன்று பார்க்கல, திருமாவளவன் வந்து நீ கொடுத்துருக்கிறாரு, உதயநிதி எங்களுக்கு சொல்லலைன்னா நான் மன்னிக்கணும். ஒரு கேடுகட்ட வந்து திருமாவளவனாக இருந்தா உங்கள் காதுக்கு வந்தோடனே யாரை பார்த்து அந்த வார்த்தையை நீ சொன்ன சோஃபா செட்டு நாங்கள் முன்னாடி ஆர்டர் பண்ணோன்னு வந்து ஏன் உதயநிதி ஸ்டாலின் கேட்கறதுக்கு தைரியம் கிடையாது? இல்லை, அவர் சொல்லியிருக்கிறாரு முன்னாடியே நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது தான், அது வரதுக்கு டிலே ஆச்சு, கரெக்டாக அந்த டைமில் வந்ததுனால நாங்கள் உடனடியாக வந்து கொண்டு வர சொல்லிட்டோம். நீங்கள் முட்டு கொடுக்குறீங்களா மேடம்? அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்களா? ஆர்டர் கொடுத்தது நீ சரியான ஆண்மகனாக இருந்தால் உதயநிதி ஸ்டாலினை போட்டு என் ஆஃபீஸ்க்கு சோஃபா வரும்போது நீ எப்படி இந்த வார்த்தையை சொல்லுவ அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே இடத்துல வந்து நீங்கள் பார்க்க போனால் வந்து இதே உதயநிதி ஸ்டாலின் வந்து வேற ஒரு அமைச்சர் போகிறதுக்கு முன்னாடி வந்து அவர் குறிப்பிட்டாரு. அது யாருன்னு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து விளக்கணும். நான் திருமாவளவன் சொல்லன்னு சொல்லி இப்போ மக்களுக்கு நிறைய பேருக்கு அது புரியல. இன்னைக்கு வந்து அவர் செய்தியாளர்களை சந்திச்சு சொல்லியிருக்கிறாரு, சோஃபா வந்து நான் முன்னாடியே ஆர்டர் பண்ணா அப்போ வந்து உங்களுக்கு தான் குத்துதுன்னு அர்த்தம். நான் கேட்குறேன், அப்போ கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க நீ கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் உன் கூட்டணி கட்சியை சேர்ந்து எப்படி சோஃபா வந்து அவங்க ஒருத்தர் கேட்கல, அவங்க எப்படி வந்து விஜய் மேலே அதை குற்றச்சாட்டு வைக்க முடியும்? நல்லா ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க மேடம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு அரசியல்வாதியாக பேசல. ஒரு முதலமைச்சர் வந்து முதல் முறையாக கோட் சூட் போட்டுன்னு வந்திருக்கிறாரு. நாகரிகம், டீசென்ட் பாலிட்டிக். இது வரைக்கும் வந்து அரசியல் வரலாறுலேயே இந்த மாதிரி நடந்ததில்லை. ஒரு எதிர்கட்சி தலைவருங்க, கூட்டணி கட்சி தலைவருங்க எல்லாரையும் போய் விஜய் மரியாதை நிமித்தமாக வந்து சந்திச்சிருக்கிறாரு. எக்ஸப்ட் வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ட் நயனார் நாகேந்திரன். சரி, ஒரு விதத்தில் அது வந்து என்னென்னா ஒரு இனி வரும் காலத்திலேயாவது சந்திப்பார், நான் அதை வைத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர் வந்து அங்கே வந்து சேரும் போது இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா இந்த சேஞ்சுக்கு பின்னாடி எக்ஸ்சேஞ்ச் இருக்குதுன்னு எப்படி மேடம் சொல்லலாம்? கொச்சப்படுத்தக்கூடாது மேடம். அவர் மரியாதை நிமித்தமாக வந்து போனார். உனக்கு வந்து உங்கள் என்னதான் உங்கள் அப்பா கையை பிடிச்சின்னு போனார்ல, அப்போ உங்கள் அப்பா கையை உதற விட்டு அவர்த்த வெளியே அனுப்ப வேண்டியது தானே? நீ வந்து என்ன பண்ணுற, மாற கட்டி அணைச்சிட்டு திருப்பி முதல குத்துறது என்ன விதமான நியாயம்? அதே நேரத்தில் வந்து எதனால் வந்தது இது விஜய் உணரணும்.
விஜய் உணரணும். ஏன் உன்னா தீய சக்தின்னு சொல்லும் போது அந்த தீய சக்தியை சேர்ந்த கூட்டணி அவங்களுடைய எம்பி எலெக்ஷனில் கூட இருந்தாங்க, உள்ளாட்சி தேர்தலில் இருந்தாங்க, சட்டசபையில் எல்லாம் கூட்டணி இருந்து. அப்போ ஊழல் பண்ணுறதுல எல்லோருக்கும் அங்கே வந்து பங்கு இருக்குதுல்ல, பங்கு இருக்கிற நீ ஊழல் ஆட்சி கொண்டு வரும்போது அப்போ அவங்களுடைய ஆதரவு எதுக்கு தேவை? உண்மையாலுமே விஜய் நினைச்சிருந்தா அந்த இடத்துல என்ன பண்ணிடணும், எனக்கு 106 பேர் தான்ப்பா இருக்கிறாங்க, நான் வந்து எதிர்கட்சியாக செயல்படுறேன், யார் ஆட்சி அமைக்கணும், அது வந்து அவர் வந்து இது வரைக்கும் இறங்கி போனதில்லை. இறங்கி போகாமல் உட்காந்துருந்தாருன்னா நான் சொல்கிறேன் மேடம், அடுத்த 2029 அதுக்கப்புறம் 10 வருஷமா விஜய் ஆட்சியில் இருந்திருப்பார். ஆனால் விஜயே வந்து ஸ்டன் ஆகிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல வந்து சிஎம் உட்காரும் போது அவர் தடுமாறுறாரு. விஜயை கவுக்கிறதுக்கு வந்து எதிர்கட்சியோ யாரும் தேவையில்லை. இன்னைக்கு அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே வந்து நீங்கள் பார்க்க போனால் இனி வந்து முஸ்தபான்னு வந்து ஒருத்தர் சனாதனத்தை ஒழிச்சிரும்னு சொல்லி பேசினார்ல. இப்போ நான் கேட்குறேன், டிவிக்கா ஏன் வந்து டிஎம்கேவுடைய பி டீமாக இருக்காது? இது ஏன் திமுகவுடைய பி டீம் வந்து விஜய் இருக்காதுன்னு கேட்கணும்னா அவங்களுடைய கூட்டணி கட்சி தான் நீ வந்து உனக்கு ஆதரவு கொடுத்து அவங்க போட்ட பிச்சையில தான் நீ வந்து நீங்கள் ஆட்சி நடத்துகிற. ஏற்றுக்கிறீங்களா? நான் விஜய் மேலே கழுப்புணர்ச்சியில் சொல்லலை. ஏன்னா விஜய் வந்து அந்த ஸ்டாண்டை விட்டுட்டாருன்னு தான் என்னுடைய. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு ஆதரவு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கலாம் இல்லையா? இப்போ காங்கிரஸ் வந்து அந்த மாதிரி தானே திமுக ஆதரவு கொடுத்துச்சு. காங்கிரஸ் தானா வந்து ஆதரவு கொடுத்துச்சு மேடம். வாட் எவர் இட் இஸ் கேம் பின்னாடி இருக்கட்டும், நான் வேணா சொல்றேன். காங்கிரஸ் கிட்ட திமுக கேட்டுச்சு இல்லையா, எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணுங்கும் போது அப்படி நம்ம இதெல்லாம் பண்றதுல, ஆனா நீங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுங்க, நாங்க ஆட்சி நடத்துறோம்னு தானே வந்து ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் வந்து மைனாரிட்டி அரசாங்கம் அப்படின்னு தானே திமுக சொல்றாங்க. அந்த சமயத்துல தானே இது நடந்தது. 1.5 லட்சம் தமிழர்களை வந்து கொன்று குவித்த காங்கிரஸ் இன்னைக்கு உங்களுக்கு நல்லவன். 2G ஸ்பெக்ட்ரம் பழக்கில் வந்து அவங்க எந்த அளவு ஊழல் பண்ணாங்க வந்து அவங்க இன்னைக்கு நல்லவங்க. இன்னைக்கு அதே ராஜபக்சத்துக்கு பின்னாடி வந்து திருமாவளவனும் கனிமொழி போய் கிஃப்ட் வாங்கினவங்களாம் நல்லவங்க. மேடம் நீங்கள் சொல்லியிருக்கிற வார்த்தை ஊழல் இல்லாத ஆட்சி. தயவு செய்து வந்து புரிஞ்சுக்கணும். இனி மக்கள் வந்து விஜயை தேர்ந்தெடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், மாறி மாறி அந்த திராவிடத்தை வந்து ஒழித்து கட்டி தான் உங்களை கொண்டு வந்தோம். ஆனால் நீங்கள் அந்த தவறை பண்ணியிருக்கீங்க தான் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், விஜய்க்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ நான் கேட்குறேன், என்ன உத்தரவாதம் மேடம் இந்த இவங்க கொடுத்த இதே வந்து IUMLஆ இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சொல்கிற திசிகாவணும், ஒரு சட்டமன்றத்தில் வந்து ஏதாவது ஒரு இதை நிறைவேற்ற விட்டுருவாங்களா? நான் சொல்கிறது தான் கேட்கணும். இந்த 10 பேர் தான் இன்னைக்கு 105 பேரை ரூல் பண்ண போகிறாங்க. சிஎம்மால் ஒன்றும் பண்ண முடியாது. சிஎம் வந்து டம்மியாக தான் உட்கார வச்சுட்டாங்க. அந்த சிஎம் பவருக்கு வந்துருக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா என்னால் வந்து என்னென்னா எனக்கு வந்து யாருடைய இதுவும் தேவையில்லை, நான் மக்களுக்கு மன்றத்தில் நாடி இருக்கிறேன், அதனால் நான் மக்கள் மன்றத்தில் வித்து எதிர்கட்சியாக செயல்படுறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்துருக்கணும். ஒன்றும் விஜயோட இமேஜ் வந்து இப்படி தான் ஏறி இருக்கும். ஆனால் விஜய் என்ன பண்ணிட்டாருன்னா 10 லட்சம் கோடி கடனை சுமந்து இருந்த திராவிடத்தை எவனா மாட்டுவான்னு அவங்க தலையில் தூக்கி வச்சுட்டு இவங்க நவுந்துக்கிட்டு இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது நீ ஏன் 2500 ரூபா கொடுக்கல? விஜய் கவுத்துட்டாங்கன்னு சொல்றீங்களா? விஜய் சிக்கிக்கிட்டாரு தான் நான் சொல்லுவேன். விஜய் கவுக்குறதுக்கு இது வந்து 3 பேருமே விளம்பரம் வந்து கொடுத்தாங்க, தேர்தல் வாக்குறுதியா. மக்கள் வந்து சொல்ற அந்த இடத்துல எதையும் பார்க்கல. விஜய் 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 விசிலன். நான் அதை வந்து என்ன சொல்றேன்னா வந்து அதுக்கு நான் எதிராக போக விரும்பல. விஜய்க்கு என்னன்னா வந்து அவரும் புதுசு, அவர் கூட இருக்கிறவங்களும் புதுசு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது மேடம். நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு துறை தெரியாத ஒரு துறை, அந்த துறையில் நீங்கள் பெரிய ஒரு வல்லுநராக இருந்தீங்க. ஏன் திமுகலேயே வந்து பொருளாதாரத்துக்கு 5 வல்லுநர்களை கொண்டு வந்தவங்க கூட இனி வந்து அந்த கடனை அடைக்க முடியல. அப்படி இருக்க இந்த விஜய் அவங்க கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களும் புதுசு, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் புதுசு. இதே பழம் போட்ட கொட்டைங்க, நான் உள்ளாட்சியில் இருந்த இன்னைக்கு கிரைனேட் ஆகட்டும், டாஸ்மார்க் ஆகட்டும், இன்னைக்கு எல்லாத்துலேயும் இவங்க 2 பேர் வந்து எப்படி உள்ளே போய் எப்படி வரணும், எப்படி திருடணும் நல்லா தெரியும். ஆனால் இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு அதை தான் சொல்ல வரேன். இன்னைக்கு விஜய் வந்து என்னன்னா தலைவரும் புதுசு, கீழே இருக்கிற எம்எல்ஏவும் புதுசு. அதுதான் சொல்ல வரேன், இந்த சனாதனத்தை வந்து ஒழிக்க நாங்களும் வந்துக்கோன்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரன் முஸ்தபான்னு சொல்லி வந்து பேசியிருக்கிறான். நான் அதை தான் கேட்குறேன், ஏன் பி டீமாக இருக்கக்கூடாது? நாங்களும் அதுக்கு வந்துருக்கோன்னு சொல்லும் போது ஏன்னா பேச தெரியல. அப்போ அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன பேசுறதுன்னு தெரியல. அவன் பவருக்கு வந்தாலும் அவனே வந்து ஒரு எம்எல்ஏ புரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். விஜய்க்கு வந்து பெரிய ஆபத்தை வந்து இப்போ அவருடைய அமைச்சர்கள் தான் ஒரு பெரிய ஆபத்து. அதை சரியான வழிமொழிகளை வந்து கடைப்பிடித்தாருன்னா அவர் வந்து ஃபாலோ பண்ணும் உண்மையுமே. ஏன்னா இப்போ வந்து சட்டமன்றத்தில் உட்கார்ந்ததால வந்து விஜய் எல்லாம் அப்சர்வ் பண்ணுறாரு. 50-50 மேடம். விஜய் வந்து அப்சர்வ் பண்ணுறதை வச்சு நம்ம ஒரு நானே வந்து ஒரு இதுக்கு ஃபைனலிஸ்ட்டுக்கு வர முடியாது. அவர் எப்படி வேணாலும் மாறலாம். அவர் அமைதிக்கு பின்னாடி இப்போ எப்படி வந்து ஒரு சுனாமி வந்து ஒரு வந்து ஆட்சிக்கு வந்தாரோ அந்த மாதிரி வந்து ஒரு புயல் மாதிரியான வந்து ஒரு வேகம் வந்து காட்டி அதுக்கு வந்து கொண்டு வரணும். அதற்கு நம்ம வந்து விஜய்க்கு வந்து கொடுக்க வேண்டியது கால அவகாசம். இப்போதைக்கு வந்து இந்த வந்து என்ன கேட்டால் வந்து இந்த 6 மாதம் இல்லை 1 வருஷம் கடந்துட்டாவே விஜய் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தான். இந்த 1 வருஷம் வந்து அவருக்கு வந்து என்னன்னா நெருப்பு மீது நடக்கிற கதை தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார், இப்போ சனாதனம் அப்படிங்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் பேசினதுக்கு இந்த ஆண்டாள் சொக்கலிங்கம் அந்த விஸ்வ ஹிந்து பரிஷத்துலேருந்து அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கிறாரு. என்னென்னா இதுக்கு மேலே
சனாதனத்தை டெங்கு கொசு மாதிரி ஒழிப்பேன்னு சொன்ன உதயநிதி மேலே ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குது. இந்த வழக்கு முடிகிற வரைக்கும், நாங்கள் தொடர்ந்த வழக்கம் வந்து முடிகிற வரைக்கும் அவர் வந்து சட்டசபையில் அனுமதிக்க கூடாது. சட்டசபையில் மக்கள் பிரச்சனையை பேசுறதை விட்டு மதத்தை வந்து பேசி இங்கே வந்து பிரச்சனைகளை வந்து இன்னும் வந்து மாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாருங்க சார். இந்து முன்னணியிலேருந்து இந்த அர்ஜுன் சம்பத்திலேருந்து எல்லாருமே வந்து இந்து மக்கள் கட்சி எல்லாமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க சார்? சட்டசபைக்குள்ள அவர் வரவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. யாருடைய அவங்களுடைய மத வழிபாட்டுகளை வந்து தலையிடக்கூடாது மேடம். நீ யாரு, நான் நானாரு, இதுதான் எங்களுடைய பிரைம் மினிஸ்டர், நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருடைய வாக்கு. நீங்கள் சொல்கிற அந்த டெங்கு மலேரியாலாம் ஒழிச்சிட்டாங்களே மக்கள். இன்னைக்கு உதயநிதி திமுகவுடைய என்னாச்சு? சனாதனத்தை விமர்சனம் பண்ணாங்க, ஆட்சி போச்சு. இனி வெஸ்ட் பெங்காலில் என்ன ஆச்சு, இனி கேரளாவில் என்ன ஆச்சு? அதனால் வந்து இப்போ வந்து மேலும் வந்து இவர் மறுபடியும் அந்த சட்டசபையில் வந்து அங்கே வந்து பேசுகிறாருன்னா வந்து அந்த இடத்துல வந்து எதனால் ஒன்றா வந்து அவர் மறுபடியும் வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாரு. என்னை கேட்டால் வந்து உண்மையாலுமே வந்து அவர் வந்து இதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் ஸ்ட்ராங். ஏன்னா அவர் பேசிட்டு உடனே வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. இதுல பதில் ஏதாவது வந்துருமோ அப்படிங்கிறதுனாலே கிளம்பிட்டாங்க. உண்மை அதை மேடம். இதுக்கு மேல வந்து நான் ஓப்பனா சொல்றேன், விஜய்க்கே ஒரு பெரிய அசிங்கம் தான். நீங்க இன்னைக்கு அந்த 10 பேர் ஆதரவு எடுத்துட்டு அந்த ஆதரவு கொடுத்துட்டு அவங்க வந்து வெளிநடப்பு செய்யறதே வந்து தவறா நினைக்கணும். செருப்பு கைட்டி அடிச்ச மாதிரி சிஎம். இது நான் வந்து டிவியில லைவ் பார்க்கும்போது உண்மையுமே ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன் இவர் வந்து இன்னைக்கு மக்கள் உங்களை தூக்கி அவ்வளோ பெரிய இடத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க, இன்னைக்கு மக்களை நம்பி வந்து நீங்கள் ஏன் இவங்களுடைய ஆதரவு வாங்கினீங்க? அதனால தான் ஆதரவு மேடம், ஆதரவு கொடுத்து ஒருத்தர் அங்கேருந்து வெளிநடப்பு போகிறான், இதோட ஒரு பெரிய அசிங்கம் அந்த சிஎம்க்கு இருக்காதா நான் கேட்குறேன். ஆனால் அதை வந்து அவர் சட்டசபையிலேயே எதிர்த்து வந்து சொல்லலை. அவர் அதுக்கப்புறம் எக்ஸ் வலைத்தளத்தில் வந்து பதில் கொடுக்குறாரு. அது அவருடைய தாக்கம் கிடையாது. இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா உதாரணத்துக்கு அவர் ஜோதிடர் ரத்தன் சம்திங், அவர் பேர் என்ன, ரத்தன் பண்டிட். இப்போ அவருக்கு வந்து போனால் அரசுடைய சிறப்பு அதிகாரியாக வந்து அந்த இடத்துல வந்து எப்படி நியமனம் பண்ணார். இப்போ எதிர்ப்பு தெரிவித்த உடனே பின் வாங்கினார்னா இதை தான் வந்து என்னென்னா அந்த ஆளுமை திறன் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால வந்து என்ன ஒன்றா வந்து அவங்க டீமில் இருக்கிற ஒரே ஆள் செங்கோட்டையன் அவர்கள் மட்டும்தான். இப்போ அந்த செங்கோட்டையன் வந்து அவர் என்னன்னு வந்து உட்காந்து வந்து பேசி கலந்து ஆலோசனை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முடிவாக வந்து அவசரப்படாமல் வந்து எடுக்கிறது தான். நான் அதை மட்டும் வந்து சொல்லலை. இன்றைக்கி வந்து இதே வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சொல்லுவாங்க, விஜய் அவங்க இருக்க சந்திக்க போகும்போது ஒருத்தர் மூடிக்கிட்டு இனோவா காரில் போயிருக்கிறாங்க. இப்போ குதிரை பேரம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த அரசு என்ன சொல்லுது, குதிரை பேரம்ல குதிரை வேகம் சொல்கிறாங்க. அப்போ அந்த துண்டு மூடிட்டு போனவர் யார்? முதலமைச்சர் விளக்குவாரா? நான் இப்போ சொல்கிறேன், விஜயை நான் எதிர்க்கலை. இது இனி வரும் காலத்தில் வந்து எதிர்கட்சிகள் வந்து வைக்கிற குற்றச்சாட்டை வந்து அவர் சந்தித்து இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை ஒரு சிஎம்க்கு இருக்குது இல்லை. அதனால் நீங்கள் வெளிப்படைத்தன்மையாக தான் இந்த அரசியல் வந்து, அதனால தானே நீங்கள் வந்து எல்லாமே லைவ் போச்சு. அப்போ வந்து நீங்கள் எல்லாமே பியூராக தான் இருந்தால் மட்டும்தான், இல்லைன்னா பல இடத்துலேருந்து பல தாக்குதல் வரும். இதுக்கே பதில் சொல்ல முடியல. எனக்கு உண்மையிலுமே வந்து சில இடத்துல யோசிக்கிறேன், விஜய் உண்மையிலுமே வந்து அந்த பயம் தெரியுதா ஒரு முதலமைச்சர் பார்வையில்? உட்கார்ந்துட்டு அவர் பாட்டுன்னு ஏதோ யோசிக்கிறாரு, அவர் சொல்கிறத வந்து நோட் பண்ணுறாரு. ஆனால் அங்கே வந்து ரிப்ளை கொடுக்கல. மேபி அதுக்கு டைம் தேவைப்படும். அதை மக்கள் வந்து இப்போ நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க, அவருக்கு வந்து கால அவகாசம் தேவைன்னு சொல்லும் போது வந்து வாய்ப்பு கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் 6 மாதம் வந்து நீங்கள் காலநிலை இது பண்ணக்கூடாது. இவர் வந்து ஏன்னா உதயநிதி அங்கேயும் ஒன்று சொல்கிறாரு, என்னமோ இவங்க வந்த உடனே இவங்க வந்து கொடுத்து 1000 ரூபா உடனே நிறைவேற்றிட்டா மாதிரியும் 2 வருஷம் கழிச்சு தான்டா நீங்களே கொடுத்தீங்க. இப்போ 2500 ரூபா கொடுத்தனா மக்கள் எதிர்பார்க்கல. நீங்கள் ஊழல் கட்சின்னு தெரியும், உங்களை துரத்தி எறிஞ்சிட்டாங்கன்னு தெரியும், நீ சனாதனத்துக்கு எதிரியும் தெரியும். ஸோ இனி நீ வரவே முடியாது. என்ன கேட்டால் சனாதனத்துக்கு எதிராக போன எவனுமே வந்து வாழ்ந்துதான் சரித்திரமே கிடையாது. அதிமுகவை போல வந்து திமுகவும் அழியும் அப்படிங்கிற மாதிரினா நிறைய தகவல்கள் வந்து வெளியாகுது. ஏன்னா அதிமுக இன்னைக்கு 2ஆக பிளவுபட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராக உட்கார வச்சதும் திமுகவும் அதே மாதிரி போயிடுன்னு சொல்றாங்க. ஒழிச்சு அதான் சொல்றேன், டெங்கு கொசுலாம் ஒழிச்சிட்டாங்க, புரியுதுங்களா? மக்கள் ஒழிச்சிட்டாங்க. இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், அவரை ஒரு கணக்கு கொடுத்தாரு பாருங்க சூப்பரா. அதாவது 5.5 கோடி 70 லட்சம் மக்கள் 4 கோடி 90 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டுருக்கிறாங்க. அதுக்கு விஜய்க்கு வந்து போட்டது 1.70 1 கோடி 70 லட்சம் பேர் தான் போட்டாங்க. 35% தான் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, மீதி 65% எதிர்ப்பு சொன்னாங்கன்னா நான் திருப்பி உன்னை பார்த்து கேட்குறேன், ஏன்டா 200 சீட்டு பிடிப்போன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, இன்னைக்கு 60 சீட்டு கீழே நீங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்கிறாங்க. முதல்ல அது புது கட்சி புதுசு ஆட்சிக்கு வந்து ஒரே டைமில் 35% எடுத்து வரலாற்று சாதனையை நம்ம மறைக்கவே முடியாது. நீ அதை விட்டுட்டு முதுவ விட்ட. ஆனா நீ வந்து அங்க வந்து குறை சொல்றது அவசியம் இல்லை. நான் இப்போ இதே திருப்பி சொல்றேன், நீ சொன்ன அதே இதுல வந்து போனா வந்து உனக்கு 3 கோடி மக்கள் வந்து புறக்கணிச்சிருக்காங்களா திமுகவை? அதையே எடுக்க மாட்டேன்ற.
இவங்க தவறை எப்படி மறைக்கிறாங்கன்னு வந்து பாருங்க. நான் விஜய்க்கு மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க, தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறதால ஏன்னா வந்து வாய்ப்பு கொடுக்கணும், அவகாசம் கொடுக்கணும், அதை வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் தவிர உடனடியாக எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா உள்ள இருக்கிற நிதியை பார்க்கணும், எந்தெந்த துறையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும், யார் யாரெல்லாம் வந்து இன்னும் எதிர்கட்சிக்கு வந்து துணை போறாங்கன்னு வந்து பார்க்கணும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எங்க மாற்றம் கொடுத்துருக்கு. நிச்சயமா மேடம், இதெல்லாம் வந்து என்னன்னா சும்மா இல்லை மேடம், ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து அமைக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதை தான் சொல்ல வரேன். இப்போ எத்தனை பேர் மனசுல என்ன இருக்கும், இவர் வந்து 6 மாசத்துல போயிடுவாருன்னு நினைச்சிட்டு இன்னொரு இடத்துல வேலை செய்வான். அவன் வந்து யாரு, அவன் வந்து எப்படி வேலை செய்வான்னு வந்து ஒரு லிஸ்ட் எடுக்கிறதுக்கு கால அவகாசம் தேவை. அதெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து அவர் வந்து எனக்கு டைம் தேவைன்னு சொல்றாரு. இவர் பண்ண ஒரே ஒரு இது என்னன்னா, மற்ற கட்சிகள் போல வந்து வாக்குறுதி கொடுத்ததாலும் சிக்கிக்கிட்டாரு. அது பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்துன்னு போகாது. ஆனா இன்னைக்கு இந்த தமிழன் படத்தை பார்க்குற மாதிரியே ஒரு சம்பவங்கள் எல்லாமே இன்னைக்கு தமிழகத்தில் நடக்குது. ஈரோட்டை சேர்ந்த ரமேஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு இளைஞர் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் 10.71 லட்சம் கோடி வந்து இன்னைக்கு நம்ம தலையில கடனாக இருக்கு. அதனால வந்து என்னுடைய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு 1.26 லட்சத்தை வந்து நான் வந்து முதல்வருடைய நிவாரண நிதிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சிருக்கிறாரு. நீங்க தமிழன் படம் தான் வந்து இதுக்கு ஞாபகப்படுத்த முதல் முறையாக விஜய் தன்னுடைய அவதாரத்தை வக்கீலாக வந்து ஆரம்பிக்கும் பொழுது இந்த வேலை தான் செய்வாரு. இதுவும் இன்னைக்கு தமிழகத்தில் நடந்திருக்கு. அடுத்தடுத்து இளைஞர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமா இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? உண்மையாலுமே உதயநிதி சொல்ற மாதிரி ரீல்ஸ் அரசியல் தானே இது? மேடம், ஒரே விஷயம், இன்னைக்கு திரையில் வர்றதெல்லாம் உண்மை சம்பவங்கள் சிலதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதாவது எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும், எதை தேவையில்லையோ அதை புறக்கணிக்கணும். பரவாயில்ல, வெள்ளன் கூட்ட அவர் வந்து கொடுத்தாருன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து இருக்கப்பட்டவங்க கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா அரசுடைய கடன் சுமை குறையும் இல்லை. இது வந்து யாரும் கேட்கல, அவராக வந்து கொடுத்தாரு. ஒரு விளம்பரத்துக்கு கூட நான் எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து அதெல்லாம் வந்து சொல்லுறேன், ஃப்ரிட்ஜு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, என்னென்னவோ வாக்குறுதி அவர் வந்து கொடுத்துக்கிறார். மாமன் சீரு, அண்ணன் சீரு, உங்களுக்கு வந்து 2500 ரூபா மகளிருக்கு வந்து கொடுத்துறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பஸ்லையும் வந்து மகளிருக்கு இலவசம் சொல்லியிருக்கிறாங்க. விவசாய 5 ஏக்கர் இருக்கிறவங்களுக்கு வந்து இலவசம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே போனால் 50% சொல்லியிருக்கிறாங்க. 200 யூனிட் சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்க போனால் வந்து ஒரு 2 மாதத்துக்கு 500 யூனிட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து 200 யூனிட்னு சொல்கிறாங்க. இல்லை திமுக வந்து அதான் சொல்கிறேன், திமுக கொடுத்த அதே அதுதான் மக்கள் ஏத்துக்கல. நான் என்ன சொல்றேன், 200 யூனிட் கூட அவர் அவசரப்பட்டிருக்க கூடாதுதான் என்னுடைய இது. ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கும் திராவிட மாடலுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாம ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க வந்து இந்த மாதிரி வந்து படித்த இளைஞர்களும் 1 லட்சம் கொடுத்தாங்கன்னா உண்மையாலுமே சொல்ல போனா விஜய்க்காக அதுவும் செய்வாங்க மேடம். இனி உலக நாட்டில் வந்து திட்டா அவருடைய மாற்றத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா மேடம், ஒரே விஷயம் சொல்றேன், வரவேற்கணும். சும்மா நான் ஆட்சிக்கு வந்துடும் சொல்லிட்டு அபாண்டமெல்லாம் போடக்கூடாது. இப்போ சொல்றேன், உன் பிரச்சனை உன் கடன்ல இருக்கிற, இதனால தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி வந்து உண்மையாலுமே சொல்ல போனா வெள்ளை அறிக்கை கொடுக்குற விஜய் ஒரு வைக்கலாம். ஏன்னா நம்ம நாட்டை காக்கிறதுக்கு நம்ம மக்கள் தானே மேடம் வரணும். தவறு கிடையாது மேடம். பிச்சை எடுக்க நம்ம மக்கள்கிட்ட பிச்சை எடுக்கலாமே. நீ மத்திய அரசாங்கத்துக்கிட்டே அங்கேயும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இந்த மாதிரி வந்து ஓப்பன் இதுவாக இருக்கும் போது உங்களால என்ன உதவி பண்ண முடியும் பண்ணுங்க. இது இந்த ஃபண்ட்ஸை வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு என்ன கொண்டு போறோம், தமிழ்நாட்டு போர்டு என்ன பண்ணிட்டா நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற போறேன்னு சொல்லி வைக்கட்டும் மேடம். நானும் வரவேற்கிறேன். தவறுலாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து அவருக்கான ஒரு பவர் அப்படிங்கிறதே வந்து மக்கள் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த எலெக்ஷனால அவர் இல்லாததுனால தான் பாஜக வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு, பர்சன்டேஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்னைக்கு டெல்லி செல்ல இருக்கிறார் அண்ணாமலை. இதுல வந்து அவருக்கு அடுத்தது தமிழகத்தின் மாநில தலைவராக தான் நீங்க தமிழகத்திற்கு வருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்கு. இல்லை இணையமைச்சராக போறாரா அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? என்னுடைய விருப்பமும் மாநில தலைவர் அண்ணாமலை வரணும் தான் ஒரு விருப்பம். அதே நேரத்தில் வந்து அதோடைய தாக்கம் இந்த அரசியலில் வந்து பார்த்தாங்க. மேடம், நான் இந்த இடத்துல மறுபடியும் சொல்கிறேன், நான் எந்த தலைவரையும் கொச்சப்படுத்த விரும்பல. ஏன்னா ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து உழைச்சிட்டு வந்தவங்க தான். நிச்சயமா நான் வந்து சும்மா நம்ம உட்காந்துட்டு இந்த இடத்துல, ஏன்னா ஒரு சீட்டில் உட்காந்தாதான் அவருடைய அருமையாக தெரியும். இப்போ நயனார் நாகேந்திரன் இருக்காரு, அவருக்கு தலைமை என்ன சொல்லி கொடுத்ததுன்னு வந்து நம்மளுக்கு தெரியாது, புரியுதுங்களா? ஒருத்தருடைய திறமை ஒரு இருந்தும் வந்து அதை வந்து செயல்படுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது என்னுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் படித்தவர், ஐபிஎஸ் மூளை, புரியுதுங்களா? அரசியல் இதுவாக இருந்தாலும் அவர் வந்து அதை எப்படி கொண்டு போகணுமோ கொண்டு வர சில இடத்துல அவர் தன்மானத்தை விட்டு கொடுக்கல. உள்ளாட்சி தேர்தலில் வந்து இன்னைக்கு கூட்டணி அமையலன்னு சொல்லும் போது டேரா வந்து அவர் என்ன பண்ணால் முடிவெடுத்தார். இன்னைக்கு 3% இருந்தது, ஆனால் அந்த 3%லேருந்து 12% கொண்டு போனார். அந்த பெருமை அவருக்கு சேரும். இப்போ இந்த இடம் என்ன ஒன்றா வந்து இந்த தோல்வி அடைஞ்சதால சோர்ந்து போயிட்டாங்க. உண்மையாலுமே பிஜேபி ஒர்க்கர்ஸ் வந்து ஓட்டு போடலை, இது டிவிகேக்கு போயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு ஒருத்தன் வந்து கட்டிட்டு வந்து வேற ஒருத்தவங்க கூட்டு வந்து, நான் இங்க இருக்கிற மாநில தலைவர் மேல குற்றச்சாட்டு இருக்கல, நான் மத்தியத்திலே தான் அரசு கிட்ட இது பண்றேன். அவங்க என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நிலவரம் வந்து அவங்க வந்து எலெக்ஷன் டைம்ல இப்படி மாற்றத்தை தேவையில்லாம இது வந்து தப்பான டிசிஷன் எடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். ஏன் ஒன்னா வந்து இது வந்து அப்போலேருந்தே வந்து அண்ணாமலை சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து முதல்ல 2021 கொடுத்த முதல் விஷயமே 10 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டா 2031 ஆட்சி அமைக்கலான்னு தான் சொன்னா தவிர அவர் அடுத்த வருஷமே பண்ணிடலாம், அதுக்கு அடுத்த வருஷமே வந்து வாக்குறுதி கொடுக்கல. இன்னைக்கு வந்து யார் மேல சவாரி பண்ணா நம்ம வந்து நடுத்தெருக்கு வந்துருமோ அதே சொன்னா இன்னைக்கு நடந்திருக்குது.
அவர் அப்பயே எச்சரிச்சார், வேண்டாம்னு சொல்லி சொன்னார். ஆனால் வந்து கேட்கல. இப்போ நான் கேட்குறேன், கூட்டணி அந்த கூட்டணியே பிளவுபட்டு கிடக்குது. இப்போ என்ன, இப்போ தமிழ்நாட்டு பிஜேபியால் வந்து பிஜேபிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மேடம். இனி வெஸ்ட் பெங்காலில் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கே அதான் சொல்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் என்ன ஒன்றுன்னா, அங்கேருந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு கண்காணிப்பாளர் வந்து நீங்கள் பார்வையாளராக போடுறேன்னா அவர் வந்து இங்கே உள்ள நிலைமையை வந்து ஆராயணும். இங்கே வந்து என்னென்னா வந்து ஒரு சரியில்லாத, நான் வந்து எல்லாரையும் சொல்லலை, 10ல் வந்து 3 பேர் வந்து என்ன பண்ணுறான், பின்னோக்கி இழுத்துன்னு போகிறான். 7 பேர் கஷ்டப்பட்டு முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறான். அந்த 3 பேர் பேச்சை கேட்குறாங்க. அவனுக்கு உண்டான ஒரு மாவட்ட தலைவர், அவங்களுக்கு உண்டான ஒரு கட்சியாளங்களை வச்சுட்டு அவங்களுடைய ஓரில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுலாம் வந்து லாஜிக் கிடையாது. இப்போ பெரிய மாற்றம் வந்து பண்ணக்கூடிய நேரம், சுய பரிசோதனையை வந்து இப்போ பண்ணி தான் ஆகணும். அதற்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும்னா மாநில தலைவர் அண்ணாமலை வந்தால் மட்டும்தான் முடியும். எனக்கு இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் வந்து இன்னைக்கு பட்டி தொட்டியெல்லாம் வந்து அவர் ரீச் ஆகிருக்கிறார். நிச்சயமா இன்னைக்கு இன்னும் வருங்காலத்தில் கூட நீங்கள் எழுதி வச்சிங்க, விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் தான் போட்டியாக இருக்கும், பிஜேபிக்கும் டிவிகேக்கு தான் போட்டியாக இருக்கும். இது உண்மை நான் சொல்கிறது. அதிமுகக்குள்ளே வந்து உள்ளடி வேலை, இன்னைக்கு திமுகவும் பிளவுபட போகுது. திமுக வந்து அது இல்லாமல் அங்கேயும் வந்து குரூப்பிசம் இருக்குது. ஸோ மக்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, படித்த இளைஞர்கள் தான் இனி நம்ம தமிழ்நாட்டை வந்து வழி நடத்தணும். இப்போ இருக்கிறது வந்து பார்ப்போம்னா, ஒன்று விஜய், ஒன்று ஒரு கமெண்ட் பார்த்தேன், எஜுகேஷன் தோற்று போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து மக்கள் தூக்க வச்சுக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு நடிகரை தூக்கி வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. பட் ஆனால் அவர் நல்லாச்சு கொடுத்தானா எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவர் அண்ணாமலை எந்த நோக்கம், செங்கலாக வந்து திமுக உருவன்னு சொன்னார்ல, அவர் உருவலைன்னா கூட அவருடைய எண்ணம் உணர்த்துறதுல பிரதிபலிப்பாக இன்னைக்கு திராவிடத்தை தூக்கி போட்டுறதுனால, அப்போ என்ன கேட்டால் அவர் சந்தோஷமாக தான் இருக்கிறார். அவருடைய நோக்கம் தான். அது யார் மூலமாக நிறைவேற்றினா, நான் தான் பண்ணணும்னு அவர் சொல்லலை. இன்னைக்கு டிஎம்கே ஃபைல்ஸ் ஆகட்டும், டிஎம்கே 1 ஆகட்டும் 2 ஆகட்டும் கொண்டு வந்தது அண்ணாமலை. உண்மையாக சொல்ல போனால் அண்ணாமலை வைத்த விதை அறுவடை செய்த விஜய். நேரம் அண்ணாமலை களத்தில் இருந்தால் களம் மாறி இருக்கும்.